ஒவ்வொரு மண்டை ஓடும் எண்ணங்களின் தொகுப்பு. இந்த கண்குழிகள் பார்த்தன, இந்த தாடைகள் பேசி விழுங்கின. இது அவற்றுக்கான ஒரு நினைவு சின்னம், ஒரு கோவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MAC. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கிற 28 years later, The Bone Temple, 2026. Due to the video length, part 1 available in separate video, please check this channel. அந்த பெண் இவனை ஒரே அண்டி பொளந்துட்டு ஜகா வாங்கிடுறா. அந்த இடத்துக்கு வந்த ஜிம்மி ஸ்பைக்கை எங்கடா அந்த பொண்ணுன்னு கேட்க, ஸ்பைக் தன் பங்குக்கு அவளை கொன்னுட்டேன்னு அளந்து விடுறா. ஜிம்மி அதை நம்புற மாதிரி தெரியல. ஜிம்மி குரூப்லயும் ஒரு நல்ல பொண்ணு இருக்கா. அவ பேரு என்னன்னு தெரியல, ஏன்னா இவனுங்க தான் அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாரையும் ஜிம்மின்னு தான் கூப்பிடுறாங்க. ஒரு நாள் அந்த நல்ல பொண்ணு ஜிம்மி காட்டுல விசிட் அடிக்கும்போது டாக்டரையும் அந்த ஆல்ஃபா ஜாம்பியும் ஒன்னா பார்த்துடுறா. டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் ஆல்ஃபா ஜாம்பி நாய்க்குட்டி போல் கேட்கறத இவ தூரத்துல இருந்து பைனாகுலர் மூலமா பாக்குறா. இதை அவங்க தலைவன் ஜிம்மி கிட்ட சொல்ல, என்னது அவரை பாத்தியா, அவர்தான் நாம இத்தனை நாடா தேடிக்கிட்டு இருந்த நம் தந்தையான சாத்தான். இவ சொல்ற அந்த எலும்புக்கூட்டு கோவில்ல தான் இருக்காரு, வாங்க போய் அவரை பாப்போன்னு கிளம்புறான். இதிலிருந்து ஏத்திஸ்டான டாக்டர் கெல்சனும் சாட்டனிஸ்ட் கல்ட்டான ஜிம்மியும் சந்திப்பதில் ஆல்ஃபா ஜாம்பி என்ன செய்துன்னு சொல்றதுதான் மீடி கதை. ஜாம்பியை காட்டுற சீன்லெல்லாம் ஒட்டு துணி கூட போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க தன் சுயநினைவுல இருக்க மாட்டாங்கல்ல. அந்த ரியாலிட்டிக்காக அப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதனால ஃபேமிலியோட பார்ப்பதை தவிர்த்திடுங்க. அதுவும் அந்த ஆல்ஃபா ஜாம்பி கிங்கினி மிங்கினின்னு தான் தெரியும். அதனால சர்டிஃபிகேட் எச்சரிக்கை தருகிறேன், அலர்ட். ஆனா அந்த ஆல்ஃபா ஜாம்பி கதாபாத்திரத்தை ரியலிஸ்டிக்காக கொண்டு வர செயற்கை உறுப்பு உடையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு 7 செயற்கை உறுப்பு கலைஞர்கள் வேலை செய்து ஒவ்வொரு வாட்டியும் சுமார் 6 முதல் 8 மணி நேரம் வரை அந்த உடையை பொருத்த தேவைப்பட்டது. அதே போல அந்த ட்ரெஸ்ஸை ஒரு வாட்டி யூஸ் பண்ணா மறுபடி யூஸ் பண்ண முடியாது. இந்த படத்துக்கு மட்டும் 25க்கும் மேற்பட்ட ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இடுப்புக்கு மேல காட்சி காட்டப்பட்டதோ அங்கு இந்த ட்ரெஸ் பயன்படுத்தவில்லை. எலும்பு கோவிலின் காட்சிகள் கற்பனைக்கு உயிரூட்டும் வகையில் உருவாக்கப்பட்டன. எலும்பு கோவிலின் நிஜமான அமைப்பையும் அதில் பிரமிப்பூட்டும் சினிமா விளக்கங்களையும் உருவாக்க கலை பிஹைண்ட் தி சீன்ஸ் இருக்கின்றன. அவற்றை தனியாக காணுங்கள். எலும்பு கோவிலின் செட் செய்ய 6 மாதங்கள் நீடித்தன. அது உண்மை போல தோன்றும் வகையில் அமைக்கப்பட்டது. ரேஜ் வைரஸின் புதிய மாற்றம் படத்தை திகில் மற்றும் அதிர்ச்சியுடன் வைத்திருக்கும். படத்தின் பயங்கரமான மற்றும் சூழ்நிலைக்கேற்ற இசையமைப்பாளர் பின்னி பெடல் எடுத்திருப்பார்கள். டாக்டர் கெல்சனாக நடித்திருக்கும் ரால்ஃப் ஃபினிஷ் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். யாரு, லார்ட் வால்டமோட்னா சும்மாவாரா? பில்லியாக நடித்திருக்கும் ஜாக் ஓ கானல் இவனுக்கு அந்த ஜாம்பியே பரவாயில்லன்ற அளவுக்கு கேரக்டரை இன்டென்ஸா நடிச்சிருக்கிறாரு. கடைசியாகத்தான் சிலியன் மர்ஃபியை காட்டுகிறார்கள். இவர் நடித்த அடுத்த பாகம் 28 decades later என்ற தலைப்பில் வருவதாக சொல்கிறார்கள். இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா MA சினிமாவிற்கு லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.